ட்ரை பண்ற யார் வந்தாலும் நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிச்சிடாதீங்க. அவங்க என்ன படிச்சு என்ன வேலைக்கு போறாங்கன்னு நிறைய பேர் தெரியாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை வச்சுட்டோ இல்ல அவங்க தெரிஞ்ச ஒரு பக்கத்து வீட்டுக்கார சொன்னதை வச்சுட்டோ அவங்க டக்குனு அந்த கோர்ஸ் அட்மிஷன் போட்டுறாங்க. எனக்கு வராத ஒரு சப்ஜெக்ட்னா இங்கிலீஷ்னே சொல்லலாம். இன்ஜினியர் படிச்ச எல்லாத்துக்கும் வேலை இல்லைன்னு எல்லாருமே சொல்றாங்க. நீங்க சைல்ட்ஹுட் இருக்கு பாத்தீங்களா, உங்களோட ஸ்கூலிங் அப்பெல்லாம் நல்லா படிச்சு நல்ல டாப்பரா இருக்க ஒரு ஸ்டூடெண்டா இல்லைங்க பாஸ் ஆகுறதே ரொம்ப கஷ்டங்க அப்படிங்கிறீங்களா? தேங்க் பண்ணணும்னா என் பார்ட்னர் மணியனுக்கு தேங்க் பண்ணலாம், என்னோட நம்பிக்கையான பர்சன் வினோதினி மேம் தேங்க் பண்ணலாம், அண்ட் கார்த்திகேயன் சார் தேங்க் பண்ணலாம். ஹாய் ஸ்மைல் சேஃப் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே இன்டர்வியூல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப இன்ஸ்பிரேஷனான பர்சனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி கரூர்லயே படிச்சு கரூர்லயே வளர்ந்து வேர்ல்டு லெவல்ல ஒரு யங்கஸ்ட் ஆண்டர்பிரனர் இருக்க ஒரு ரிசர்ச் பர்சனை பத்தி தான் இந்த இன்டர்வியூல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இருக்க பசங்களுக்கு படினா கண்டிப்பா அவங்க படிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் நீங்க சூஸ் பண்ணணும். அவங்களுக்கு ஐபிஎஸ் அதிகாரியாக இல்ல ஐஏஎஸ் அதிகாரியாக. இதுக்கு இப்ப காலையில எந்திரிக்கிறான்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இப்படி இருக்க மாட்டாங்க, ஒரு ஐஏஎஸ் ப்ரொஃபஷன் போகணும்னு நினைக்கிற எந்த பர்சன் இப்படி இருக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த பசங்க அவங்க பிஹேவியர்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாம் மாத்திக்குவாங்க. இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கலாம். சோ அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் போது சைட்ல வர எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே அவனை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னே சொல்லலாம். அவனுக்கு ஒரு நோக்கம் இல்லாத பட்சத்தில் எல்லா நெகட்டிவிட்டியும் மைண்ட்ல வந்து ஏறும். ஹாய் சார், வணக்கம். வணக்கம் மேம். உங்க நேம் என்னங்க சார்? தமிழ் மாறன். ரொம்ப ஸ்வீட்டான ஒரு தமிழ் பெயர் சார். தேங்க்யூ மேம். ஆக்சுவலி உங்க குவாலிஃபிகேஷன் என்ன சார்? நான் பிடெக் ட்ரிபிள் இன்ஜினியரிங் பண்ணிருக்கேன். பிபிஏ டு பிசிக்கல் எஜுகேஷன் என்னோட பேஷனுக்காக பண்ணிருக்கேன். ஓகே சார். ஆக்சுவலி டிஎம்எஸ்எஸ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார், கரூர் முழுக்க பேசப்படுற ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரஸ்ட் அப்படின்னா உங்களோட ட்ரஸ்ட் தான். அதுக்கான அப்ரிவேஷன் என்னன்னு மக்களுக்கு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். டிஎம்எஸ் எஜுகேஷன் ட்ரஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் நேம்னே சொல்லலாம். டி ஃபார் தமிழ், எம் ஃபார் மணி இப்படின்னு ஒரு பார்ட்னர்ஷிப் வைக்கலாம். காடோட நேம் எஜுகேஷனல் ட்ரஸ்ட். ஆக்சுவலா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல காலேஜ் முடிச்ச 2 பசங்களால உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஓ சூப்பர் சூப்பர் சார். இதுதான் அதோட அப்ரிவேஷன் சார். ஓகே சார். கரூர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிட்ஸ்ல இருந்து ஒரு அடல்ட்ல இருந்து ஒரு பேரண்ட், நல்ல ஃபேமான பிசினஸ் விமன், மென் எல்லாராலையும் பேசப்படுற ஒரு பர்சன் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாறன் தான். அதுக்கு என்ன ஒரு ரீசன்? அப்படி இல்லை எப்படி சொல்லி தெரியல, பட் ஆனா நிறைய பேருக்கு தெரியும் நம்மளது. ஏன் பிகாஸ் நம்ம எல்லா ஃபோரம்லயும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும். ஜேசிஐ, ரோட்டரி, பிஎன்ஐ எல்லாரும் ஆக்டிவ். அது இல்லாம கரூர்ல 50% ஆஃப் ஸ்கூல்ஸ்ல நம்ம மோட்டிவேஷன் ஸ்பீச் எடுத்துட்டு இருக்கோம், கெரியர் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கூல்ஸ் ஹெட் மாஸ்டர்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு தெரியும். நீங்க சைல்ட்ஹுட் இருக்கு பாத்தீங்களா, உங்களோட ஸ்கூலிங் அப்பெல்லாம் நல்லா படிச்சு நல்ல டாப்பரா இருக்க ஒரு ஸ்டூடெண்டா இல்லைங்க பாஸ் ஆகுறதே ரொம்ப கஷ்டங்க அப்படிங்கிறீங்களா? ஆமான்னு சொன்னா பச்சையா போயின்னு சொன்னா இல்ல. எப்படிலாம் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் முக்காசி பேர் பாத்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப் ஃபெயிலியர் ஆனவங்க சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்ல நானும் ஒரு தனியா சொல்லலாம். நான் ஸ்கூல் லைஃப்ல பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 ரேங்க்னு சொல்லலாம். அதாவது ஃபெயில்னு சொல்லலாம். ஓகேனா அது எல்லாம் லாஸ்ட் 5 ரேங்க்னா அது டீசெண்டா இருக்கும்ல, அப்படி சொல்லலாம். சோ ஓகே சார். இந்த ட்ரஸ்டோட பர்பஸ் என்ன? ஆக்சுவலி ஒரு குழந்தையோட வாழ்க்கையவே நாங்க முடிவு பண்ணி தரோம்னே சொல்லலாம். அவங்க இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், இல்ல மெடிக்கலா இருக்கட்டும், இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருக்கட்டும், அவங்க என்ன படிச்சு என்ன வேலைக்கு போறாங்கன்னு நிறைய பேர் தெரியாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை வச்சுட்டோ இல்ல அவங்க தெரிஞ்ச ஒரு பக்கத்து வீட்டுக்கார சொன்னதை வச்சுட்டோ அவங்க டக்குனு அந்த கோர்ஸ் அட்மிஷன் போட்டுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வேலை கிடைக்கல கொஸ்டின் சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள், இன்ஜினியர் படிச்ச எல்லாத்துக்கும் வேலை இல்லைன்னு எல்லாருமே சொல்றாங்க. எங்க பார்த்தாலுமே இன்ஜினியர் படிச்ச வேலை இல்லைங்க. உண்மையிலுமே அது கிடையாது. வானத்துக்கு மேலையும் பூமிக்கு கீழையும் இன்ஜினியர்ல எதுவுமே கிடையாது. நிலாவுல போய் சரி, செவ்வாய் கிரகத்துல நான் கொடிநாட்டும் ட்ரம்ப் சொல்றாருன்னா, அமெரிக்கா ட்ரம்ப் சொல்றாருன்னா அது பாசிபிள் இன்ஜினியர் மட்டும்தான். பூமிக்குள்ள சிக்மா வரைக்குமே நம்மளால ரீச் பண்ண முடியுதான், அது இன்ஜினியர்கள் மட்டும்தான். ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் 12th படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட நாசா விண்வெளிக்கு அனுப்புது. அப்ப இன்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு பண்ணணும்? சோ நம்ம படிச்ச படிப்புக்கு எதுவுமே இல்லாம ஜஸ்ட் போனோமா பாஸ் ஆனோமா வந்தோம்னா 100% இன்ஜினியரிங் கிடையாது. அவங்க ஏன் சார் டைரக்டா உங்களை அப்ரோச் பண்றாங்க? காலேஜ் மூலமா போகாம இல்ல வாட் எவர் வேற சோர்ஸ் இது பண்ணாம ஏன் உங்களை அப்ரோச் பண்ணாங்க? ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? ட்ரஸ்ட் மேம், அது மட்டும் தான் ஸ்பெஷல். உங்களை ட்ரஸ்ட் பண்றாங்களா இல்ல ட்ரஸ்ட் பண்றாங்களா? ட்ரஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லலாம். தமிழ் மாறனா இருக்கணும், என்னோட பார்ட்னர் இருக்கணும், இல்ல டிஎம்எஸ் சார். எனக்கு 10 இயர்ஸா சின்ன 0% ஏரர் மேம். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட நெகட்டிவான ஒரு கைடன்ஸ் கொடுக்கல. நெகட்டிவான ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு ஒரு காலேஜ் பே பண்றோம்னு சொன்னா அவங்களுக்கு அந்த டேட்லயும் அந்த 1 ஹவர்லயும் அவங்களுக்கு பில் வந்துடும். இது ஒரு விஷயம். சோ இவங்க லாஸ்ட் 9 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட கமெண்ட்ஸ் கேட்டு தான் 10th இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். இப்ப நான் 6 இயர்ஸ் முன்னாடி ஒரு பொண்ணு டாக்டர் ஜாயின் பண்ணி விட்டேன், கிர்கிஸ்தான் கண்ட்ரில.
இன்னைக்கு அவங்க இந்தியாக்குள்ள வந்து எஃப்எம்ஜி கிளியர் பண்ணிட்டு அவங்க டாக்டர் ஆனதை வச்சுதான் அவங்களோட ரிலேட்டிவ் எல்லாருமே தமிழ்நாடு சார்ட்ட போங்கன்னு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ட்ரஸ்ட் நான் 6 இயர்ஸ் முன்னாடி ஏர்ன் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஓகே சார், இந்த யங் ஏஜ்ல எல்லாரும் இதை பண்ணும் அதை பண்ணும், நம்ம இப்படி இருக்கணும், ஐடி போகணும், எல்லாரும் மோஸ்ட்லி ஐடி தான் சூஸ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு யங்கஸ்ட் பர்சனா இருந்துட்டு ஏன் வந்து எஜுகேஷனல் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க இதுக்குள்ள வந்தீங்க? நம்ம அதாவது பாத்தீங்கன்னா நம்ம காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணும்போது எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அங்க கிடைச்சது. அங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎல்சின்னு ஒரு கம்பெனில கிடைச்சது. எனக்கு 13,000 சேலரியில பேக்கேஜ் கொடுத்தாங்க ஆன் ஸ்பாட். கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடினே சொல்லலாம். 12,000 சேலரி கொடுக்கும்போது எனக்கு இது அது எதுக்கு இன்டர்வியூல கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த இன்டர்வியூல என்ன கேட்டாங்கன்னா, அப்பா அம்மா என்ன வேலைன்னு கேட்டாங்க, இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா பேச தெரியுமா அப்படின்னு தான் கேட்டாங்களே தவிர மத்த எந்த ஒரு இதுவுமே பண்ணல. ஃப்ளூயண்டா பேச தெரியுமா சார்? இப்ப நல்லா பேச தெரியுமா? அப்ப பேசுனீங்களா? அப்போ ஓரளவுக்கு திக்கி முக்கி பேசினேன். ஓப்பனா சொன்னா இங்கிலீஷ் சுத்தமா எனக்கு வராது மேம். இவ்ளோ கண்ட்ரி நேமும் அப்படியே அசால்ட்டா சொல்லிட்டே வரீங்க மேம். எனக்கு வராத ஒரு சப்ஜெக்ட்னா இங்கிலீஷ்னே சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப 6th ஸ்டாண்டர்ட்ல நான் ரேங்க் எடுக்காம இருந்த ரீசன் இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மட்டும்தான் சொல்லலாம். இங்கிலீஷ் பீரியட் வருதுனாவே பயந்து ஓடி தலையை கீழ் குடிஞ்சிருப்பேன், கேள்வி கேட்டுருவாங்களான்னு. அதே மாதிரி 7th 8th 9th 11th 12th கடைசி ஃபைனல் எக்ஸாம் மட்டுமே நம்ம பாஸ் பண்ணாம பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. என்னோட 10th பிரேமா சார் ஒருத்தர் இருந்தார். சென்டென்ஸ் படின்னு எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி வரைக்கும் நடிச்சார். பட் இப்ப வரைக்கும் ஹார்ட்ஃபால் அவரு தான் நான் தேங்க் பண்ணணும். அப்புறம் சார் போனா பிரேம்நாத் சார் எங்க இருந்தாலுமே உங்களுக்கு தேங்க்யூ சார். இப்போ கரூர்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்கூல் காலேஜஸோட நீங்க டைப்ல இருக்கீங்க அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லலாமா? நம்ம காலேஜஸ் எடுத்தீங்கன்னா எல்லா காலேஜுமே நம்ம டீல் பண்ணி கொடுத்துருவோம். எல்லா காலேஜஸ் பிளஸ் தமிழ்நாட்டுல இருக்க ஆல்மோஸ்ட் 75% காலேஜஸ்லாம் நம்ம அட்மிஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கரூர்ல இருக்க ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 85 to 90%, ஒரு 10% ஸ்கூல்ஸ் தவிர அதாவது என்னால ரீச் பண்ண முடியல. அவ்வளவுதான். மத்தபடி 90% ஸ்கூல்ஸ்ல நான் தான் கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே சார். இது உங்க பேரண்ட் வந்து இந்த ஜாப் பத்தி ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்களா இல்ல கமெண்ட் கொடுத்திருக்காங்களா ஏதாவது? ஆக்சுவலா அம்மாவோட சஜஷனே பாத்தீங்கன்னா, நான் 12th முடிச்ச உடனே நான் ஆர்ட்ஸ் போலான்னு இருந்தேன். நான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் உங்கள்ட்ட சொல்லிருக்கீங்களா, நான் வந்து ஆர்ட்ஸ் வந்து இங்க லோக்கல்ல இருக்க ஒரு காலேஜஸ் நான் போறேமா அப்படின்னு நான் சொல்லும் போது எங்க அம்மா வந்து இல்ல, எங்க ஸ்கூல்ல வேலை பார்க்குற இன்னொரு டீச்சரோட பையன் வந்து இன்ஜினியர் படிக்கிறான். எங்க அம்மா பேசிக்கலி டீச்சர்ஸ். சோ இன்னொரு பையன் வந்து டீச்சரா படிக்கணும், இன்ஜினியர் படிக்கிறான். அப்போ நீங்களும் வந்து இன்ஜினியர் தான் படிக்கணும், நீங்க வந்து ஆர்ட்ஸ் போய் படிச்சீங்கன்னா அது எனக்கு கௌரவ குறைச்சல். ஓப்பனா சொல்றேன், எங்க அம்மாவோட அந்த பிரஸ்டீஜியா தான் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணாங்க. ஆனா எங்க அம்மாட்ட நான் தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். அம்மா நான் ஸ்போர்ட்ஸ்ல இப்ப யூத் நேஷனல்ஸ் போயிருக்கேன், நான் ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி முடிச்சுன்னா கஸ்டம்ஸ்லயோ இல்ல ரயில்வேலயோ நான் உள்ள போக முடியும் ஸ்போர்ட்ஸ் வச்சு அப்படின்னு. நீங்க ஸ்போர்ட்ஸ் போங்க, என்ன வேணா போங்க, பட் இன்ஜினியரிங் படிங்க, அது என்னோட ஒப்பீனியன் சொல்லி ஸ்ட்ராங் ஆனாங்க. இப்ப இருக்க பசங்க என்ன சூஸ் பண்ணலாம், அப்ப நான் சொல்றதை படிச்சா சாப்பாடு இல்ல அப்படின்னாங்க. அதாவது 12th முடிச்சோடனே எங்க அம்மா அவங்க விருப்பத்துக்கு பண்ணாங்க. 12th முடிச்ச காலேஜ் முடிச்ச உடனே எங்க அம்மா என் விருப்பத்துல ஒரு முடிவு கொடுத்தாங்க. சோ அப்படிங்கிற பட்சத்துல பசங்களோட விருப்பத்தை பேரண்ட்ஸ் ஒரு டைம் கேட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஃபார்வர்ட் வர வாய்ப்புகள் இருக்கு. எல்லாருக்கும் சூட்டபிள் ஆகாம தெரியாது, ஆனா எனக்கு எல்லா இடத்துலயுமே அம்மா என் பின்னாடி இருக்காங்க. ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். உண்மையாலுமே ரொம்ப பெரிய தேங்க்யூமா. அம்மா இல்லைன்னா தமிழ் மாறன் கிடையவே கிடையாது. இன்னொரு கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இவ்வளவு பேரை நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க, கெரியர் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அவங்க எல்லாமே கம் பேக் டு உங்களுக்கு கொடுத்த உங்களால என் ஃபியூச்சர் எப்படி மாறி இருக்கு சார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லும் போது உங்க மைண்ட் எப்படி ஃபீல் பண்ணும்? உங்க முன்னாடி நிக்கிறாங்க ஒரு பெரிய மனுஷனா வந்து நின்றுருக்காங்க. கத்தார்லயே ஸ்டூடெண்ட்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. டிசிஎஸ் HCL எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் கால் பண்ணி ஹாய் சார், ஹவ் ஆர் யூ சார். நிறைய ரிலேஷன் சம்பாரிச்சுனே சொல்லலாம். அதுல வந்து என்னோட அண்ணா தம்பியா இருக்கட்டும் இல்ல தங்கச்சியா இருக்கட்டும் எல்லாருமே சம்பாரிச்சுனே சொல்லலாம். எங்க அம்மா என்னோட லைஃப்ல பெருசா சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிறந்தப்ப எத்தனை பேர் நம்ம சுத்தி இருக்காங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம இறக்கும் போது எத்தனை பேர் நம்ம சுத்தி இருக்காங்கிறது தான் முக்கியம். சோ அந்த ஆஸ்பெக்ட்ல எனக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் சம்பாரிச்சுனே சொல்லலாம். என் மூலியமா பெனிஃபிட் ஆகி போன எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எனக்கு ரொம்ப தேங்க்யூ, ஒரு ஹாப்பி பர்த்டே மெசேஜ், என்னோட பர்த்டே அன்னைக்கு திருவிழா மாதிரி என் போன் இருக்குன்னே சொல்லலாம். அவ்வளவு மெசேஜ் வரும்போது எனக்கு இவ்வளவு சப்போர்ட்ஸ் இருக்கு. என் மூலியமா போன ஸ்டூடெண்ட்ஸ், ஆனா நான் கத்தார்ல இருக்கேன், நீங்க வந்து அப்ப எல்லாருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிக்க சொன்னாங்க, நீங்க சிவில் படிக்க சொன்னீங்க, நீங்க உங்க சஜஷன் தப்பே ஆகல, நான் இன்னைக்கு நல்ல ஒரு கம்பெனில துபாயில இருக்கேன், எனக்கு மிகப்பெரிய ஒரு எனக்கு மந்த்துக்கு நான் 2.5 lakhs 3 lakhs சேலரி வாங்கணும், அது ரீசன் நீங்க மட்டும் தான் சொல்லும் போது ஒரு இனம் புரியாத ஒரு ஹாப்பினஸ்னே சொல்லலாம். ஓகே சார், இந்த ட்ரஸ்டுக்கு வந்து அம்மா ஒரு மைல் ஸ்டோனா இருக்காங்க நீங்க சொன்னதுலே தெரிஞ்சுக்கிட்டோம். அம்மா இல்லாம வேற யாராவது இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு ஒரு மைல் ஸ்டோனா இருந்திருக்காங்களா? இல்ல, இந்த ஃபீல்டுக்கு வரது தமிழ் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா சப்போர்ட்டா தான் என்னோட பார்ட்னர் மாடிக்கிட்ட சொல்லலாம். வினோதினி மேடம் ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே சார். என்ன நம்பின என்னோட நண்பர்கள்னே சொல்லலாம்.
அவங்க ரெண்டு பேரும் முழு நம்பிக்கை. தமிழ்மாறனோட ஐடியா சரியா தப்பான்னு அவங்க யோசிக்கல. அவங்க ஃபேமிலியில எல்லா பக்கமே எதிர்த்தாங்கன்னே சொல்லலாம். இல்ல அது கரெக்டா இருக்காது, நம்மளோட சொந்த தொழில் பார்க்கலாம்னு சொன்னப்ப என் நண்பனா இருக்கட்டும், என்னோட நண்பர் ஃப்ரெண்டு வினோதினியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் இல்ல தமிழ் நீ எடுத்த ஒரு டிசிஷன் கரெக்டா இருக்கும் என் மேல வச்ச நம்பிக்கையினாலதான் 10 வருஷம் கழிச்சு டிஎம்எஸ் இவ்வளவு பெரிய பூம் வளர்ச்சின்னே சொல்லலாம். சோ அன்னைக்கு எனக்கு கூட நின்னது என்னோட நண்பர் மணிகண்டனா இருக்கட்டும், பிளஸ் எனக்கு 11th 12th பாடம் எடுத்த வகுப்பு ஆசிரியர் கார்த்திகேயன் சார், கெமிஸ்ட்ரி சார் ஆகட்டும், அவர் தான் எனக்கு எல்லா பக்கமே பேக் போனா இருந்திருக்காரு. அவர் நாளைக்கு எனக்கு கல்யாணமே நடந்தாலும் அவரு கையில தாலி எடுத்து கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு எங்க அம்மா பாட்டுல இருந்து எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கேன். தேங்க் பண்ணணும்னா என் பார்ட்னர் மணிகண்டன் தேங்க் பண்ணலாம், என்னோட நம்பிக்கையான பர்சன் வினோதினி மேம் தேங்க் பண்ணலாம், அண்ட் கார்த்திகேயன் சார் தேங்க் பண்ணலாம். 3 பேரும் அம்மாங்கிறவங்க நான் பெற்றிருக்காங்க. சோ அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை தாண்டி வேற வயிறுல பிறந்தாலும் தமிழ்மாறனுக்காக நின்ன 3 பர்சன் 3 பேர் தான். ஓகே சார், நம்ம அப்கமிங் ஜெனரேஷனுக்கு நீங்க ஏதாவது அட்வைஸ் கொடுக்கணும் பேரண்ட்ஸுக்கு இல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கணும்னா கண்டிப்பா உங்க பசங்களை நம்புங்க. இதுதான் பெரிய அட்வைஸே. பசங்க விருப்பப்படி எல்லாமே நெகட்டிவே பண்ணுவாங்கன்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பா அவங்க லைஃப்ல வரணும்னா நீங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். பசங்களை பொறுத்த வரைக்கும் பேரண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா உங்க லைஃப்ல நீங்க கரெக்டா இருக்கீங்கன்னா கண்டிப்பா எல்லா பேரண்ட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு எங்க கிளாஸ் டீச்சர் சொன்ன ஒரு ஸ்டோரி, நான் கிளாஸ்ல எல்லா பாடத்தையும் கவனிச்சேன்னா தெரியல, ஆனா இந்த ஒரு ஸ்டோரியை நான் மட்டும் கவனிச்சேன். அதே கார்த்திகேயன் சார் தான் என்ன சொன்னார்னா, மிருகத்துக்கு 5 அறிவும் மனிதர்களுக்கு 6 அறிவும் சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா மனிதனுக்கு கூட என்ன சார் அறிவு, மனுஷனும் மிருகத்துல இருந்து தானே வந்தாங்க, எக்ஸ்ட்ரா என்ன சார் அறிவுனா அந்த 5 அறிவு கட்டுப்படுத்த அறிவுன்னு சொல்லுவாங்க. 5 குணங்களே கட்டுப்படுத்தும். மிருகம் ஒரு விஷயம் சாப்பிடணும்னு நினைச்சா சாப்பிட்டோம், ஓடணும்னு நினைச்சா ஓடும், நிக்கணும்னு நினைச்சா நிக்கும். எதுக்கு நிக்கிறோம், எதுக்கு ஓடுறோம், எதுக்கு சாப்பிடறோம்னு தெரியுது. ஆனா மனிதன் ஒண்ணுமே நாளைக்கு சாப்பிடணும்னு நீங்க எடுத்து வைப்பாங்க. அதே மாதிரிதான் 16 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் உங்க லைஃப் உங்க கையில இருக்காது. ஒரு குழந்தை எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த 5 to 4 years உங்க லைஃப் உங்க கண்ட்ரோல் வச்சிட்டீங்கன்னா 22வது வருஷம் நீயே தப்பு நினைச்ச பண்ண மாட்டேன் அப்படிங்கறத மைண்ட்ல சொல்லும்போது நல்ல இடத்தை எடுத்துக்கிட்டேன் நான். சோ அந்த இடத்துக்கு நான் காலேஜ் லைஃப்ல போனப்ப எனக்கு ஒரு ஆல்கஹாலோ சம்திங் எது கொடுத்தாலுமே இல்ல நான் 5 years ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு அந்த ஒரு சின்ன அட்வைஸ் தான். 5 வருஷத்துக்கு அப்புறம் அதே ஆசிரியர்கிட்ட இந்த ஸ்டோரி நீங்க சொன்னீங்கன்னா அவர் சொன்னா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஏன்னா அவர் எவ்ரி இயர் நிறைய ஸ்டோரி சொன்னார். இது மாதிரி இந்த ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் தான். நம்மளை யார் கண்டிக்கிறாங்களோ அவங்க தான் நம்ம லைஃப் கரெக்டா கொண்டு போறாங்கன்னு அர்த்தம். நமக்கு தோல்ல தட்டி கொடுத்து பரவாயில்ல போயிடலாம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க நம்ம லைஃபுக்கு ஒரு விதமா நெகட்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஸோ டீச்சர்ஸா இருக்கட்டும், அப்பா அம்மாவா இருக்கட்டும், சொந்த தாய் மாமாவா இருக்கட்டும், நம்மளை கண்டிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உரிமை இருக்கு. அவங்க நம்ம மேல ஒரு அக்கறை வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். என்ன திட்டினாலையோ அடிச்சனாலையோ கார்த்திகேயன் சாருக்கு 8,000 அமௌண்ட் கொடுத்துட போறது இல்ல ஸ்கூல். சோ அதை தாண்டி எல்லா ஆசிரியர்களுக்குமே அதே மாதிரிதான். ஆசிரியர் அவருக்கு நான் நல்ல நம்பிக்கை வந்தப்ப அவர் சொன்ன ஒரு விஷயம், நான் ஏணி படி நீ ஏறி மேல வந்திருக்க, இதை நினைச்சு நான் பெருமை தான் படுவேன், நீ என்னோட நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டேன். சோ எல்லாமே கோல்டன் வேர்ட்ஸ். தேங்க்ஸ் டு கார்த்திகேயன் சார், தேங்க்ஸ் டு மணிகண்டன் என்னோட பார்ட்னர், தேங்க்ஸ் டு மை பார்ட்னர் வினோதினி மேம், அந்த எல்லாருக்குமே நான் என்ன உருவானதுல இருந்து என்னை உலகம் இவ்வளவு அழகா ஹாப்பியா வச்சிருக்க காரணமான என்னோட அம்மா அப்பா என்னோட அண்ணா அனைவருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஐ ஹோப் தட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யங்கஸ்ட் ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலியமா நம்ம பார்த்திருப்போம். ஏன் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றது அப்படின்னே தெரியாம இருப்பாங்க. ரொம்ப டிலமால இது பண்ணலாமா அது பண்ணலாமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அது எல்லாமே நமக்கு கன்ஃபியூசன் எல்லாமே கிளியர் பண்ற ஒரே பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்மாறன் சார் தான். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா டிஎம்எஸ்எஸ் ட்ரஸ்ட் மூலியம் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மூலியமா 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு கெரியர் கவுன்சிலிங் கொடுக்குறாரு. சோ 12th முடிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு ஏதாவது அட்வைஸோ இல்ல என்ன சூஸ் பண்ணலாம், என்ன காலேஜ் எடுக்கலாம், பிளேஸ்மெண்ட் இருக்கு காலேஜ் எடுக்கலாமா, இந்த காலேஜ் ட்ரஸ்டடா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சாரை கான்டாக்ட் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு நல்ல பெஸ்டான ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்க காலேஜை சூஸ் பண்ணி தருவாங்க. அண்ட் தென் இவரோட வீடியோ ஃபுல்லாவே எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இன்ஸ்பயரா இருந்துச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு சாதாரணமா இருந்த ஒரு பர்சன் தான் 10 வருஷம் கஷ்டப்பட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே 2 பேர் சேர்ந்து உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கறதே நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி தான் ரியலாவே. சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா பார்க்க உங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு மோட்டிவேஷனலா கண்டிப்பா இருக்கும். ஐ ஹோப் தட். சோ இவ்வளோ பிஸி ஷெட்யூல்ல நமக்காக இந்த வேல்யூபிளான டைமை கொடுத்த நம்ம தமிழ்மாறன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்யூ ஃபார் தட் வேல்யூபிள் டைம் டு அஸ். தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த ஒரு யங்கஸ்ட் ஆண்டர்பிரனரோட நம்ம மீட் பண்ணுவோம். Until then, you are VJ Nalina. Thank you. Bye bye.